Hi friends, வணக்கம். இது டீ ஸ்டோர்ல. ஸோ இந்த வீடியோல லாஸ்ட் வீக் நடந்த ஆஃப்லைன் செஷனோட கிளிம்ஸ் எல்லாம் ஷேர் பண்றேன். ஸோ நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா டிடிஎஃப் பிரிண்டிங் இட்ஸ் ரெடிமேட் ப்ராசஸ். ஸோ ட்ரைனிங் எதுக்காக அட்டன் பண்றோம், ஸோ எங்க கிட்ட இருந்து என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நிறைய கேட்கறாங்க. வீடியோ எண்ட்ல இதோட பியூர் இன்ஃபர்மேஷன் என்ன, எங்களோட ஸ்கில் என்ன, எவ்வளவு நாள் இந்த டிஷர்ட் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற எல்லாமே எண்ட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் வேணும், இந்த மிஷின்ஸ் வாங்கி இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இதுக்கு இருக்கிற ஒரே பிராண்ட் டீ ஸ்டோர்ல தான். சரிங்களா? ஸோ நீங்க எங்க பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஷேர் பண்ணி அது எல்லாருமே பிகம் ஆண்டர்பிரனர் அது ஆகணுன்றது தான் எங்களோட ஓவரால் கோல். சரிங்களா? அதை நோக்கி தான் எங்களோட வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது ட்ரைனிங் வேணும், மிஷின் வேணும், இது ஸ்டார்ட் பண்ணணும், ஐடியா வேணும் அப்படின்னா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட நம்பர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோவில் கிளிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா வீக்குமே வீக் டேஸில் வி ஆர் பிஸி வித் ட்ரைனிங்ஸ். ஸோ ஆஃப்லைன் ட்ரைனிங்காக இருக்கட்டும், மிஷின்ஸாக இருக்கட்டும், நிறைய ஹீட் ப்ரெஸ் மிஷினே செல்லிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் சொன்ன அந்த ஒரே ஒரு வீடியோ தான், இந்த ஒரு ஹீட் ப்ரெஸ் மிஷின் வச்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்டு டிஷர்ட் பிரிண்டிங்னு வந்துட்டாலே 90% டிரான்ஸ்ஃபர்ஸ் தான். ஸோ அது இ டிரான்ஸ்ஃபர் வைனலாக இருக்கட்டும், டிடிஎஃப் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், சப்ளிமேஷன் டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஹீட் ப்ரெஸ் மிஷின் மேண்டட்ரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதனால கண்ணை மூடின்னு இந்த ஹீட் ப்ரெஸ் மிஷின்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா. அண்ட் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஈஸியான ஒரே ப்ராசஸ் டிடிஎஃப் தான். டிடிஎஃப் என்னன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அந்த ஸ்டிக்கர் ரெடிமேடா உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஒரு பெர்ஃபெக்ட் டைமிங் அண்ட் டெம்பரேச்சர்ல நீங்க ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க. இது ஒரு ப்ராசஸ் தான். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் வைனல்லாம் என்னன்னு தெரியாது, சப்ளிமேஷன் எதுக்கு பண்றோன்றது தெரிஞ்சுக்கணும். ஸ்கிரீன் பிரிண்டிங், ஸ்கிரீன் டிரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கு. ஸோ வைனல்ல ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ டிடிஎஃப்ல அது பண்ண முடியாது. ஸ்கிரீன் அண்ட் வைனல்ல மட்டும் தான் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியும். டிடிஎஃப்ல மல்டி கலர்ஸ் பண்ணலாம், பட் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன், அதோட இன்வெஸ்ட்மெண்ட், பிரைசிங், சோர்சிங், ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷனுமே இந்த ட்ரைனிங்ல இருக்கும். அண்ட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஒரு 150 வீடியோஸ் போட்டிருக்காங்க. 2021 இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரௌண்ட் 5 years மேல ஆயிடுச்சு. இந்த சேனல்ல அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ நாங்கள் 2019 டீ ஸ்டோர்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த பிசினஸோட மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ 23 பாத்தீங்கன்னா 24 24% தென் 23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதோட மார்க்கெட். ஸோ எப்பயுமே பாத்தீங்கன்னா கிளாத்திங்கை பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு ஒரு பேசிக் நீட் தான். அதனால நிறைய பேர் என்ன கேட்கறாங்கன்னா இது பிசினஸ் எப்படி இருக்கும், டெவலப் ஆகுமா, ஆர்டர்ஸ் இருக்குமா அப்படின்னு. ஸோ எப்படி ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கோ அது மாதிரி வந்து கிளாத்திங் இண்டஸ்ட்ரியுமே வந்து வில் பி எக்ஸ்பேண்டிங் மோர் அண்ட் மோர் அண்ட் எவ்ரி இயர். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட பேசிக் ஒரு ட்ராமா. இதை வச்சுதான் எல்லா பிசினஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருக்கும். அண்ட் நாங்க கொடுக்குற எல்லாமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரூவன் ஒரு மெத்தடு தான். நீங்க ஒரு ஹீட் ப்ரெஸ் வாங்கினீங்கன்னா எங்ககிட்ட ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. உங்க டிசைனை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வரும், 1 டேல வந்துடும். அதை வச்சு நீங்க பிசினஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட வேலை என்னன்னா கிளைண்ட்டை எடுத்து ஆர்டர்ஸ் எடுத்து 2 to 3 days வந்து டெட்லைன்ஸ் வந்து வாங்கி அவங்கள கமிட் பண்ணிட்டு இந்த ஆர்டரை முடிச்சு கொடுத்துடலாம். இதுக்கு பெரிய ஸ்பேஸ் தேவையில்ல, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல, பெரிய நாலேஜ் தேவையில்ல. அது எல்லாமே நாங்க ஷேர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ இந்த ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ட்ரைனிங்ல இதுதான் நடக்கும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல 4 செஷன் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும். கிட்டத்தட்ட 70 people வந்து ட்ரெயின் ஆயிருக்காங்க. அண்ட் ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு 90 to 100 பீப்புள்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் மிஷின் வாங்கிட்டாங்க, எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது ஏன் இப்போ ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிஎஃப் பிஃபோர் டிடிஎஃப் ஆஃப்டர். பிஃபோர் டிடிஎஃப் வந்து இது ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டீங்கன்னா நானே சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். பட் ஆஃப்டர் டிடிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் எல்லாமே கிடைச்சிச்சு. ஸோ ஃபைனல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பண்ணிடலாம், சிங்கிள் கலர் பண்ணிடலாம், எல்லா மெட்டீரியலுமே பண்ணிடலாம். மல்டி கலர் வரும்போது டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸ் வச்சு பண்ணிடலாம். இதுதான் எங்க பிசினஸோட சஜஷன். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி ப்ரூவன் மெத்தட். நிறைய பேர் இதை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலதான் இதை சஜஸ்ட் பண்ணி இதை ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்க டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, டிடிஎஃப் மிஷின்ஸ் வந்து எப்படி வாங்குறது நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. டிடிஎஃப் மிஷின் நான் சஜஸ்ட் பண்றது இல்லை. பிகாஸ் அதுல நிறைய சேலஞ்ச் இருக்கு. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு ரெடிமேட் ப்ராசஸ். மெத்தட் வந்து ட்ரெண்டு, சூப்பர் மெத்தடு, நல்ல மெத்தடு, ஒரு பிசினஸ்க்கு ஏற்ற ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மெத்தட் தான். மெத்தட்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் அதை மிஷினை இன்வெஸ்ட் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க். ஓகேங்களா? சேலஞ்சிங் இருக்கு, நிறைய மெயின்டெனன்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதனாலதான் நான் எப்பயுமே வந்து ஒரு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல் மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிட்டு டிடிஎஃப் ஸ்டிக்கர்ஸ்ல இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் என்னோட சஜஷனா இருக்கும். ஓவரால் யார் வந்தாலுமே ட்ரைனிங்கா இருக்கட்டும், ஆஃப்லைன் ஆன்லைன் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அடங்குனது தான் அந்த ட்ரைனிங். ஓகேவா? நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணுங்க, மிஷின்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க, ஸோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.